தற்கொலை செய்து கொண்ட டிஎஸ்பி விஷ்ணுபிரியா எழுதிய கடிதத்தில் வெளியிடப்படாத 2 பக்கங்கள் வெளியாகியுள்ளது குறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ரியாஸ். விஷ்ணுபிரியா எழுதியுள்ள கடிதங்களில் தற்போது வெளியாகியுள்ள பக்கங்களில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்கள் என்ன? கடந்த 18ஆம் தேதி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடைச் சேர்ந்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தன்னுடைய காவலர் குடியிருப்பு பகுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவர் கோகுல்ராஜ் கொலை வழக்கு விசாரித்து வந்த முக்கிய அதிகாரி என்பதால மேலும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு குறித்து விசாரிக்க தமிழக அரசு சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில விஷ்ணுபிரியாவோட தற்கொலையில பல்வேறு மர்மங்கள் இருப்பதாகவும் இந்த தற்கொலைக்கு காரணம் உயர் அதிகாரிகள் என கூறி தன்னுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் தன்னுடைய உடன் இருந்த தோழியும் பல்வேறு தரப்பிலும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த நிலையில சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு கடந்த 19ஆம் தேதி முதல் இந்த சிபிசிஐடி வழக்கு விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொண்ட அடுத்த நாள் சேலம் அரசு மருத்துவமனையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில பத்திரிகையாளர்கள் விஷ்ணுபிரியா எழுதிய கடிதங்களை வெளியிடுமாறு காவல்துறையிடம் வற்புறுத்தினர். இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் அமுல்ராஜ் அவர்கள் எந்த ஒளிமறிவும் இல்லை என்றும் அவர் எழுதிய கடிதங்களை வெளியிட்டார். அந்த நிலையில அவர் வெறும் 9 பக்க கடிதங்களை மட்டுமே பத்திரிகையாளர்களுக்கு வெளியிட்டார். இந்த நிலையில அவருடைய உறவினர்களும் அவருடைய பெற்றோர்களும் அவர் விஷ்ணுபிரியாவுடைய கடிதங்கள் மறைக்கப்பட்டிருக்கதா தொடர்ந்து புகார்கள் கூறி வந்த நிலையில விஷ்ணுபிரியா எழுதிய கடிதத்தில் மேலும் 2 பக்கங்கள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த கடிதத்தில் தன்னுடைய தற்கொலை குறித்தான முழு காரணங்களையும் தன்னுடைய லேப்டாப்ல வைத்திருக்கதாகவும் அதற்கான பாஸ்வேர்டுகளையும் அதில் குறிப்பிட்டிருக்காக விஷ்ணுபிரியா தெரிவித்தார். காவல்துறையினர் இந்த கடிதத்தை எதற்காக மறைத்தார்கள் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.